பணம் இருக்கிற இடத்துல சாதின்ற ஒரு விஷயம் வளரவே வளராது. ஒருத்தவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய சாதி அடையாளங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த ரிசர்வேஷன பொறுத்த வரைக்குமே கூட இப்போ எக்கனாமிக்கல் பேஸ்ல வைக்கணும் அப்டின்ற கூற்றுங்களும் இளைஞர்களே நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆணவ படுகொலைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நல்லா படிச்சு ஐடில வேல பார்த்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் அவரு. இருந்தாலுமே இங்க சாதின்ற ஒரு விஷயம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இல்லையா? பொருளாதார ரீதியாக மேம்படைந்தவர்களுக்கு கூட சாதி தீண்டாமை நிகழ்வதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இப்போ படுகொலை செய்யப்பட்ட கவின்குமார் வந்து கொலை செய்தவர்களை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறாரு. அவரு சம்பாதிக்கிறாரு. அவங்க அம்மா ஆசிரியை. நில உடைமை குடும்பமா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நிறைய நிலபுலங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க அப்பா எந்த வேலைக்கும் போனதே கிடையாது. விவசாயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு விவசாய நிலங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த ஒரு குடும்பம் தான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது அவங்க வந்து பொருளாதார ரீதியா நல்லா வலுவா இருக்கிற குடும்பம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. அந்த இடத்துல சாதி தானே முதன்மையா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம உதாரணமா சொல்ல முடியும். பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய சினிமா சார்ந்த நபர்கள் கூட தலித்தா இருந்தா அவர்களுக்கும் இன்னும் தீண்டாமை நடக்குது பார்க்கலாம். அந்த வகையில தான் அங்க இருக்கு. எல்லா வகையிலும் சாதி முதன்மை வைக்கிறது. பொருளாதாரத்தையும் தாண்டி சாதி முதன்மை வைக்கிறது நடைமுறையில் தெரியுது. சொல்லாடலுக்காக மட்டும் அதை சொல்லிட்டு இருக்கு.